மெட்ரோ டிவி நடத்தும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களைப் போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களைப் போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு சண்டே ஜாம். என்ன எல்லாரும் நல்லா லீவ்ல என்ஜாய் பண்றீங்களா? சூப்பர். எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு போயிருப்பீங்க, தாத்தா வீட்டுக்கு போயிருப்பீங்க. சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நிறைய மாலுக்கு பீச்லாம் போயிட்டு வந்துருப்பீங்க. அப்படி தானே குட்டீஸ்? எங்கே போனாலும் நல்லா சேஃபாக போகணும். ஓகே குட்டீஸ்? ஆமாம், இது யார் புதுசாக இருக்குது இன்றைக்கி அக்கா கூட? இது புதுசாக ஒரு அண்ணே. அவங்களும் என் கூட சேர்ந்து உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. எல்லோரும் ஹாய் சொல்லு. இந்த அண்ணன் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? உன் பேர் என்னடா? அருண் சாமுவேல். சத்தமும் சொல்லு. அருண் சாமுவேல். அந்த அண்ணன் கொஞ்சம் பயப்படுறாங்க. நீங்களும் இப்படி தானே ஸ்கூலில் ஏதாவது ஸ்டேஜ்லலாம் ஏறினீங்கன்னா பயப்படுவீங்கல்ல, அதே மாதிரி தான். அந்த அண்ணன் இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்காங்களா, அதான் ரொம்ப பயப்படுறாங்க. போக போக நல்லா சவுண்டாக அவங்க கூட பேசிடுவாங்க. சரியா? சரி, ஓகே. சாம், சண்டே ஜாமில் ஃபஸ்ட்டு என்னடா பண்ணுவாங்க? ப்ரேயர் பண்ணுவாங்க. ஓகே, கரெக்ட். அண்ணன் கரெக்டாக சொல்லிட்டாங்கண்ணே. உங்களை மாதிரி அண்ணனும் வாரம் வாரம் சண்டே ஜாம் பார்ப்பாங்க தெரியுமா? ப்ரே பண்ணணும்னா என்ன பண்ணணும் குட்டீஸ்? எல்லோரும் அமைதியாக கை கட்டி உட்காந்துருக்கீங்க. சாம், ப்ரே பண்ணணும்னா என்ன பண்ணணும்? முழங்கால் போட்டு கண்ணை மூடி கை கரெக்ட். அண்ணன் கரெக்டாக சொல்லிட்டாங்க. ப்ரே பண்ணலாமா? அக்கா சொல்ல நீங்களும் சொல்லுவீங்களா? ஓகே, எல்லாரும் நேராக முழங்கால் போட்டுக்கோங்க. நானும் சொல்லணும். ஆமாம், நீயும் சொல்லணும்ல. அப்போ எல்லாரும் சொல்லணும், நீயும் சொல்லணும்ல. அண்ணனும் சொல்லுவாங்க. கை கூப்பிக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. சாம், நீயும் கை கூப்பி கண்ணை முடிக்கோ. ஓகே ஓகே, ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றி. இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றி. இங்கே சொல்லிக் கொடுக்குற பாட்டு, கதை, வசனம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நான் உங்கள் பிள்ளையா நடந்துக்கணும். ஆமேன். சூப்பர் குட்டீஸ், எல்லாரும் சூப்பராக ப்ரே பண்ணீங்க. வெரி குட். சாம், ப்ரே பண்ணி முடிச்சப்பறம் என்ன பண்ணணும்? பாட்டு படிக்கணும். கரெக்ட். பாட்டு படிக்கணும், அப்படிதானே? எல்லாத்துக்கும் பாட்டு ரொம்ப பிடிக்கும்ல. சரி, இன்னைக்கு பாட்டு படிக்க யாரெல்லாம் வர தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? சாம் என்ன சொல்லுவாங்க பாரு. பாட்டு படிக்க யாரெல்லாம் வர போறாங்க? சாம், பிராங்க் அண்ணனும் வசன் அண்ணனும். வெரி குட். அண்ணே வாங்க, ரெண்டு பேரும் பாட்டு படிக்கிறதுக்கு. ஹாய் குட்டீஸ். அண்ணே சொல்லுங்கண்ணே. பிரச்சனை எங்க பார்த்தாலும் பிரச்சனைண்ணே. அப்படியாண்ணே? என்ன பார்த்தா பிரச்சனை, அங்க பார்த்தா பிரச்சனை, இங்க பார்த்தா பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனையா இருக்குண்ணே. ஆமாண்ணே, இந்த பூமியில எங்கனாலும் நம்ம ஸ்கூல்ல போனா பிரச்சனை, காலேஜுக்கு போனா பிரச்சனை. ஆமாண்ணே, வீட்டுல இருந்தா பிரச்சனை, சர்ச்சுக்கு போனா பிரச்சனை. ஆமாண்ணே, நிறைய பிரச்சனை. உடம்பு சரியில்லாம ஆகுது, மனசு சரியில்லாம ஆகுது. ஆமா, சுத்தி நிறைய நோய் வேற பரவுது. ஆமாண்ணே, எல்லாமே பரவிட்டு இருக்குண்ணே. என்னண்ணே பண்ணலாம்? ஆமா அண்ணே, நல்லா கவனிங்க. ஒருவேளை சுத்தி நமக்கு நிறைய பிரச்சனை இருந்தாலும் ஆனா கடவுளுடைய பிள்ளைங்களை கடவுள் பாதுகாப்பாருண்ணே. ஆமாண்ணே, கண்டிப்பா. கடவுளோட பிள்ளைங்களை எப்படின்னு அவர் கைவிடுவாரு? ஆமாண்ணே, அதுதான் இந்த பாட்டும் சொல்லுது. அப்படியாண்ணே? ஆமாண்ணே. சரி, இந்த பாட்டை நம்ம கத்துக்கலாமா? கண்டிப்பா கத்துக்கலாண்ணே. ரெடியா எல்லாரும்? ஓகே குட்டீஸ், ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த சாங்கை பாடுறோம். நீங்க எல்லாரும் இருந்து அமைதியாக கேட்கணும். ஓகேவா? நாட்டில்
ஓகே குட்டீஸ், இந்த பாட்டுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சா? அண்ணே சொல்லுங்க. ஏதோ பேனுங்கிறாங்க, என்னெல்லாமோ வருதுனே, கல்மலை காரிருள்னு வருதுனே, என்னன்னே புரியவே இல்லைண்ணே, அர்த்தம் சொல்லுங்கண்ணே. அதாவது எகிப்து நாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது நாட்டுல பெரிய வாதைகள் வந்துச்சுனே, 10 வாதைகள் வந்துச்சு. பேன் வந்துச்சு, தவளை வந்துச்சு, அப்புறம் காரிருளா இருந்துச்சு, கல்மலைலாம் வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க. ஆமா, அப்படி நிறைய பேர் இறந்து போனாலும் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருந்தாலும், ஆனா அந்த நாட்டுல இருந்த இஸ்ரவேல் மக்கள், கடவுளுடைய பிள்ளைங்க மட்டும் பாதுகாக்கப்பட்டாங்கண்ணே. எப்படினே? ஆமாண்ணே, கடவுளுடைய பிள்ளைங்க மேல கடவுள் அன்பா இருக்கிறாங்களானே. ஆமாண்ணே, அதனாலதான் நம்ம கூட இப்போ உயிரோட இருக்கோண்ணே. ஆமா, இன்னைக்கு நீங்களும் நாங்களும் ஒருவேளை கடவுளுடைய உதவினாலதான் இன்னைக்கு இந்த பூமியில உயிரோட இருக்கிறோம். நீங்க கடவுளுடைய பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு எல்லா நேரத்துலயும் உதவி செய்ய முடியும். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு படிப்பு வராம இருக்கலாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்க கடவுளுடைய பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா, நீங்க ஏசப்பா பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதான் அந்த பாட்டு சொல்லுது. ஆமாண்ணே. அண்ணே, இப்போ இந்த பாட்டை நம்ம அப்படியே 2 லைன்லாம் பாட போறோம். ஓகேண்ணே. நீங்க ஃபர்ஸ்ட் 2 லைன் பாடுங்க, நான் 2 லைனா பிள்ளைங்க கூட சேர்ந்து பாடுறேன். ரெடியானே? இந்த அண்ணன் பாடும் போது நீங்களும் சேர்ந்து பாடணும். நீங்க பாடாம இருந்தீங்கன்னா பாத்துக்கோங்க, நாங்க ஓடியே போயிருவோம். அப்படியானே? ஓடி போயிருவீங்களா? ஆமாண்ணே. நல்லா கவனிங்க, பாய்ஸா கேர்ள்ஸான்னு பாத்துருவோம். எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் தான் நல்லா சத்தமா பாடுவீங்க வீட்டுல இருக்க. போங்கண்ணே, வருஷம் பாய்ஸை பெட்டு கட்டி தோத்து போறீங்கண்ணே, கேர்ள்ஸானு ஜெயிப்பாங்க. ஓ, அப்படிங்கிறீங்களா? ஒருவேளை வீட்டுல இருக்கும்போது கேர்ள்ஸுக்கு தான் சவுண்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா வீட்டுல இருக்கும் போது தான் அப்படி அந்த பாடுகிற அந்த திறனையெல்லாம் வெளியே கொண்டு வருவாங்க. அப்படியானே? சரி, பாக்கலாம், பாய்ஸா கேர்ள்ஸான்னு பாத்துடலாம், யார் அழகா பாடுறீங்கன்னு பாத்துடலாம். ஓகே, ரெடியானே? ரெடிண்ணே. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் நான் பாடுறேன்னா, ஓ டிங்காலியோ டிங்காலியோ டிங்காலியோ, ஓ டிங்காலியோ டிங்காலியோ டிங்காலியோ, ஓ டிங்காலியோ டிங்காலியோ டிங்காலியோ, ஓ டிங்காலியோ டிங்காலியோ டிங்காலியோ. சூப்பர். நெக்ஸ்ட் 2 லைன்ஸ். எகிப்து நாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை வாதையில் இருந்துதானே கர்த்தர். பாடுங்க. எகிப்து நாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை வாதையில் இருந்துதானே கர்த்தர் அன்பாய் பாதுகாத்தாரே கர்த்தர், அன்பாய் பாதுகாத்தாரே. ஓகே, வெரி குட். திரும்பவும் ஓ டிங்காலியோ தான் வரும், சரியா? அதுக்கு அடுத்த ஸ்டான்ஸா நான் பாடுறோம், நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஓகே ஓகேண்ணே. வண்டு இனங்கள் வரவில்லையே, வண்டு இனங்கள் வரவில்லையே, பேன் தவளை வரவில்லையே, பேன் தவளை வரவில்லையே, கல்மழையும் பெய்யவில்லை, கல்மழையும் பெய்யவில்லை, காரிருளும் தாக்கவில்லை, காரிருளும் தாக்கவில்லை, கர்த்தர் பாதுகாத்தாரே, கர்த்தர் பாதுகாத்தாரே, நம்மையும் கர்த்தர் பாதுகாப்பாரே, நம்மையும் கர்த்தர் பாதுகாப்பாரே. ஓகே அண்ணே. ஓ டிங்காலியோ. அதுக்கப்புறம் ஆமாண்ணே, சேர்ந்து பாடிடலாமா? நம்ம சேர்ந்து பாடலாம். டிங்காலியோ அப்படின்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியுமாண்ணே? அண்ணே தெரியாதானே, ஏதோ சும்மா ஏதாவது. உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா டிங்காலியோ? ஏமா தங்கச்சி, உங்களுக்கு அர்த்தம் தெரியாதா? ஏமா சோபால உட்காந்துருக்கீங்களே, நீங்க தான், உங்களுக்கு அர்த்தம் தெரியாது? ஐயோ, உங்களுக்கு தெரியாதா தம்பி? ப்ளூ கலர் டிஷர்ட் உனக்கு தெரியாதா? ஆனா இந்த கட்டில் மேல சாப்பிட்டுட்டு இருக்க பையனுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவனுக்கு தெரியாதுன்னு தான் சொன்னா பாருங்க. அப்போ எல்லாருக்கும் தெரியாது மாதிரி அது எனக்கும் தெரியாது. ஓகே, நம்ம பாட்டுக்கு போலாமா? போலானே. ஓகே, டிங்காலியை மட்டும் ஒரே வாட்டி பாடிடலாமானே? சேர்ந்து பாடலாமா? ரெடியா? 1 2 3 சிங். ஓ டிங்காலியோ டிங்காலியோ டிங்காலியோ, ஓ டிங்காலியோ டிங்காலியோ டிங்காலியோ. ஓகே, என்ன சூப்பரா பாடிட்டாங்க. இப்போ மியூசிக்கோட நம்ம சேர்ந்து பாட போறோம்னே. ஆமாண்ணே. பாடும்போது அதற்கான என்னதை பார்க்க போறோம்? ஆக்ஷனை பார்க்க போறோம். ஓகே குட்டீஸ், நீங்க சூப்பரா அழகா பாடுவீங்களா? நாங்க அதுக்கான ஆக்ஷனை பண்ணுவோம். நீங்க டிங்காலியோ டிங்காலியோன்னு சொல்றதுக்கு எப்படி ஸ்டெப் போட போறீங்கன்னு நானும் பிள்ளைங்களும் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, பாத்துருவோம். அவங்க அழகா பாடிடுவாங்களான்னு பாத்துடலாம். ஓகே, இப்போ மியூசிக்கோட சாங் வரும், எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஓகேவா?
டிங்காலியோங்கிறதுக்கு ஒரு பையன் டீ காலியோன்னு கேட்கானே அம்மாட்ட. டீ காலியோ கிடையாதுப்பா, டிங்காலியோ. ஓகே, அண்ணன் சொல்லி தந்துட்டாங்க அப்படித்தானே. டீ காலியோ இல்ல, அது பேர் என்னது, டிங்காலியோ. அண்ணே செமையா பாடினாங்கண்ணே. எல்லாரும் விடுங்க, எந்திரிச்சு விடுங்கண்ணா, ஆடணும்னு இருக்காங்க, குதிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க. இப்போ நீங்க எந்திரிச்சு ஆட போறீங்க, இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறீங்க, அதாவது டான்ஸ்ல ஆக்ஷன் பண்ண போறீங்க. ஓகே, DANC இல்ல ACCION. ஆமா, டான்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு எதையும் உடச்சிடக்கூடாது. ஓகே, ஆக்ஷன் பண்ணணும், நீட்டா சூப்பரா அழகா பண்ணணும். இப்போ எல்லாரும் எந்திரிச்சுக்க போறீங்க. எந்திரிச்சிட்டு நம்ம சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போறோம். நீங்க ரெடியா? ரெடினே. ஓகே, எல்லாரும் எந்திரிச்சுக்கோங்க. உண்மையிலே சூப்பரா அழகா ஆக்ஷன் பண்ணாங்கண்ணே. ஆமாண்ணே, அவங்களுக்கு நம்ம பெரிய ஒரு கைத்தட்டலே கொடுத்துடலாம். வெரி குட். ஓகே குட்டீஸ், எல்லாரும் சூப்பரா பாட்டை கவனிச்சிங்க, சூப்பரா ஆக்ஷன் பண்ணீங்க. இந்த பாட்டை என்னைக்கு மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு பாட்டோட அடுத்த வாரத்துல நாங்க வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை பாய். டேய், என்னடா கையை ஆட்டிட்டு இருக்க? அவன் டான்ஸ் ஆடினாங்கல்ல, அதுக்கு தான் நானும் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஓ, அந்த பாட்டு உனக்கும் ரொம்ப பிடிச்ச, ஆக்ஷன்லாம் பிடிச்சிருச்சா? பாருங்க குட்டீஸ், இன்னும் அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். நீங்களும் அப்படிதானா? சரி, நல்லா மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆக்ஷன்லாம். சரி, பாட்டு முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து என்னது சாம்? அடுத்து என்னதுடா? வசனம் படிக்க போகிறோம். எல்லாருமே நோட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வசனம் படிக்க போகிறோம். கரெக்ட். எல்லோரும் நோட்டு பென்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா? பென்சிலாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்களா? வெரி குட். வசனம் படிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படி திரும்பக்கூடாது, பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. சரியா? அண்ணன் சொல்லிக் கொடுக்க வசனத்தை கரெக்டாக மைண்டில் ஏற்றிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? வசனம் படிக்க போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் நானும் ஈகியும் தான் உங்களுக்கு வசனம் சொல்லி கொடுக்க போகிறோம். என்ன ஈகி, இன்றைக்கி நான் ரொம்ப குட்டியான வசனம் கொண்டு வந்திருக்கேன். எங்கள் பிள்ளைலாம் படிச்சிருவாங்க, நீ படிப்பியா? நான் சூப்பராக படிச்சிருவேங்க்கா. நீங்கள் சொல்லித்தாங்க, நானும் அழகாக மனப்பாடம் பண்ணிடுவேன். நீ என்ன இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்க? அக்கா, நான் ரொம்ப தூரம் பறந்து வந்தேன்னா இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வசனம் சொல்லி கொடுப்பீங்கன்னு கேட்க வந்தேன். அதான் டயர்டாக இருக்குது. சரி, நான் படிச்சிருவேன், நீங்கள் சொல்லித்தாங்க. சரி. கர்த்தர் எனக்கு டர்த்தரா? என்ன நீ கர்த்தர் சொன்னா நீ என்ன சொல்ற? கர்த்தர் சொல்லு. கர்த்தரா? நீங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எனக்கு காது சரி கேட்க மாட்டேங்குது. அவங்களுக்குலாம் கேக்குது, உனக்கு கேட்காதா? சரி, நீங்க கொஞ்சம் சத்தமா சொல்லித்தாங்க. கோவப்படாதீங்க.
கர்த்தர் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான். ஆதியாகமம் 39:2 முன்பாகம். படிச்சிட்டியா? படிச்சிட்டேங்க. இப்போ நாங்க எல்லாரும் சேர்ந்து மனப்பாடமா சொல்லிரட்டுமா? சொல்லுவோம் வா. நீங்களும் எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க. 3 பேரும் சேர்ந்து சொல்லலாம். எல்லாரும் நம்ம சேர்ந்து சொல்லலாம். ரைட், ஓகே. சொல்லுவோமா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான். ஆதியாகமம் 39:2 முன்பாகம் சொல்லல நீனு. முன்பாகம் சொல்லலையா? முன்பாகம். சூப்பரா சொல்லிட்டோமாக்கா? ஒரு ஹைஃபை அடிங்க, ஹைஃபை. நாங்க சூப்பரா சொல்லிட்டோமா? எனக்கு ஒரு டவுட்டுக்கா. என்ன டவுட்? கர்த்தர் யோசேப்போட இருந்தார், காரிய சித்தி உள்ளவன் ஆனான்னா என்னதுக்கா? அப்படின்னா கர்த்தர் யோசேப்போட இருந்தனால அவன் செஞ்ச காரியம் எல்லாம் ஜெயமா ஆச்சு. அதனால தான் இந்த வசனத்தோட மீனிங் அதான். ஓ, அப்படி சொல்றீங்களா? அப்போ நம்மளும் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணி ஏசப்பாக்கு பிரியமான பிள்ளையா இருந்தா நம்ம செய்யறது, நம்ம படிக்கிறது, நம்ம விளையாடுறது எதுலனாலும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்துடலாம். அப்படி தானே சொல்ல வரீங்க? ஆமா, எங்க பிள்ளைகளுக்கே அது புரிஞ்சிருக்கும். உனக்கு புரியல என்ன ஈகி? நீனு நான் கொஞ்சம் டயர்டா இருந்தோம்ல, அதனாலதான் எனக்கு புரியல. இப்போ புரிஞ்சிட்டு பாத்தீங்களா? நான் சொல்லி கொடுத்த மாதிரி புரிஞ்சா என்ன இது? சூப்பர், ஓகே. அப்போ நம்ம இன்னொரு வாரம் இன்னொரு வசனத்தோட வந்து இந்த பிள்ளைகளை பார்ப்போம். சரி, இப்போ டாடா சொல்லிடுவோமா? பை. ஓகே குட்டீஸ், வசனம் படிச்சீங்களா? நீ வசனம் படிச்சியா சாம்? வசனம் பிடிச்சிருந்துச்சா? வசனம் எங்கெல்லாம் படிச்சிருக்க நீ? சண்டே கிளாஸ்ல படிச்சிருக்கேன். நீங்களும் அது மாதிரி விபிஎஸ் சண்டே கிளாஸ்லாம் வசனம் படிச்சிருக்கீங்க, அப்படி தானே குட்டீஸ்? அண்ணனும் நல்லா வசனம்லாம் படிப்பான். அது மாதிரி நீங்களும் நல்லா வசனம் படிச்சிருக்கீங்க. சரியா? ஓகேவா? இப்போ அடுத்து என்னது? நம்ம வந்து வசனம் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்னது சாம்? பைபிள் ஸ்டோரி. வெரி குட். பைபிள் ஸ்டோரி. உனக்கு கதை பிடிக்குமா? கதைனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்ல? நீங்களும் கேளுங்க. சரி குட்டீஸ், கதை கேட்கலாமா? அண்ணனுக்கும் கதைனா ரொம்ப பிடிக்கும், எனக்கும் கதை பிடிக்கும், உங்களுக்கும் கதை ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? ஓகே, கதை சொல்கிறதுக்கு ஒரு அண்ணன் வராங்க. யாருன்னு பார்க்கலாமா? வாங்க. ஹலோ குட்டீஸ் அண்ட் சுட்டீஸ், நம்ம இன்னைக்கு பைபிளில் என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா யோசேப்போட ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். யோசேப்பு அப்படிங்கிறவர் வந்து தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். ஏன் அப்படின்னா அவருக்கு எவ்வளவோ சோதனைகள் வந்தும் அவர் எந்த இடத்துலையுமே தேவனை விட்டு கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி தான் இப்போ யோசேப்புக்கு அந்த சோதனையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யோசேப்பு ஜெயிலில் இருந்தார். அப்போ அவர் கூட 2 பேர் இருந்தாங்க. அதில் ஒரு ஆள் தான் பானபாத்திரக்காரர் சுயம்பாகி. இவங்க 2 பேருக்கும் ஒவ்வொரு கனவு வந்துருந்துச்சு. அந்த 2 கனவையும் கண்டு அவங்க ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அவங்களுக்கு அதுக்கான அர்த்தமே தெரியவே இல்லை. இதே மாதிரி உங்களுக்கு கனவு வந்திருக்கா? நீங்களும் கண்டிப்பாக ஏசப்பா கிட்ட கேளுங்க. இதே மாதிரி தான் இவங்க 2 பேரும் கனவு வந்து என்ன செய்ய தெரியாமல் குழம்பி போயிருப்பாங்க. அப்போ தான் யோசேப்பு வருவார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. ஏன் உங்கள் முகம் இவ்வளோ வாடி போயிருக்கு அப்படின்னு கேட்பாரு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு இப்போ கனவு வந்துச்சு, அந்த கனவுக்கான அர்த்தம் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்லுவார், சொப்பனம் என்பது தேவனுடையது, அதற்கான அர்த்தத்தை தேவன் தான் நமக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நமக்கு சொப்பனம் வந்தால் நம்ம கண்டிப்பாக ஏசப்பா கிட்ட போய் கேட்கணும். அதுக்கான அர்த்தத்தை கண்டிப்பாக அவர் நமக்கு கொடுப்பாரு. இதே மாதிரி யோசேப்பு கிட்ட கேட்டவுடனே யோசேப்பு முதல்ல பானபாத்திரக்காரன் கிட்ட கேட்காரு. பானபாத்திரக்காரன், உனக்கு என்ன சொப்பனம் வந்தது அப்படின்னு கேட்காரு. அதுக்கு பானபாத்திரக்காரன் சொல்றாரு, எனக்கு 3 திராட்சை கொடி இருந்தது. அந்த 3 திராட்சை கொடியிலையுமே 3 திராட்சை கொத்துகள் இருந்தது. அது 3ஐயுமே நான் பிழிந்து ராஜா கிட்ட கொண்டு கொடுக்க, அதை ராஜா வாங்கி பானம் பண்ணுகிறாரு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பானபாத்திரக்காரன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, ராஜா சாப்பிட்ற எல்லா திராட்சை ரசத்தையும் அவர் தான் டேஸ்ட் பண்றவர். ஏன்னா அதுல ஏதாவது நஞ்சு இருக்கா இல்லை அது கெட்டு போயிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறவர் தான் இந்த பானபாத்திரக்காரர். இவருக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்கு. இவர் ஏதோ தவறு பண்ணிட்டாருன்னு இவரை தூக்கி பார்வோன் ராஜா ஜெயிலில் போட்டிருக்காரு. உடனே இவருக்கு என்னடா இது, நம்மளே ஜெயிலில் இருக்கோம், இப்படி ஒரு கனவு வந்துட்டு பார்வோன் ராஜா நம்மளை என்ன பண்ண போறாரோன்னு பயந்து போய் யோசேப்பு கிட்ட சொல்லுவாரு. உடனே யோசேப்பு மறுபடியும் ப்ரேயர் பண்ணிட்டு, சொப்பனத்தை தேவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர்கிட்ட சொல்றாரு, இந்த 3 திராட்சை கொடிகளும் 3 நாட்களாம். இந்த 3 நாட்களுக்கு அப்புறம் பார்வோன் ராஜா மீண்டும் உங்க தலைகளை உயர்த்துவாரு. நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த பொறுப்பு, எந்த பொறுப்பு, பார்வோன் ராஜாக்கு திராட்சை ரசத்தை டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த பொறுப்புக்கு நீங்க போக போறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு கனவு வந்துருந்துச்சுல, சுயம்பாகி. அவருக்கு ஒரு கனவு வந்திருக்கு. இந்த சுயம்பாகி அப்படிங்கிறவர் வந்து ராஜா சாப்பிட்ற மற்ற எல்லா உணவையுமே இவர் தான் டேஸ்ட் பண்ணுவார் ஃபர்ஸ்ட்.
டேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ராஜா கொடுப்பாரு. ஏன்னா அவர் ராஜா பார்த்தீங்களா, அதனால அவருக்கு எதுவுமே தவறாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ராஜாக்கு எல்லாத்தையுமே இவர் தான் டேஸ்ட் பண்ணி கொடுப்பாரு. இதே மாதிரி தான் இவர் டேஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது இவர் ஏதோ தவறு பண்ணிட்டாரு, இவரும் ஜெயிலுக்கு வந்திருக்காரு. இதே மாதிரி தான் சுயம்பாகின்னு இன்னொருத்தர் கூட இருந்தாரா, அவருக்கும் ஒரு கனவு வந்துருச்சு. அவருக்கு என்ன கனவு அப்படின்னா 3 கூடைகள் இருக்கு, 3 கூடைகள் நிறையா ராஜாக்கள் சாப்பிடுற உணவுகள்லாம் இருக்கு. இது 3 கூடைகளும் அவர் தலைக்கு மேல இருக்கு. அதுல மேல் கூடையில இருக்க உணவுகளை வந்து காக்க வந்து கொத்தி சாப்பிட்டுட்டு போகுது அப்படின்னு சொல்லுறாரு. இவருக்கும் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். உடனே யோசேப்பு கிட்ட சொல்லுறாரு, யோசேப்பு நான் இருங்க தேவன் கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்ட்டு அவர் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு மறுபடியும் இதுக்கான அர்த்தங்களை சொல்லுறாரு. இந்த 3 கூடைகளும் 3 நாட்களாம். இதுக்கப்புறம் ராஜா உங்களுக்கு தேவையான பனிஷ்மெண்ட்டை கொடுத்து உங்களை ராஜ்யத்துலேருந்து கீழே இறக்கிடுவாங்க. அதே மாதிரி இந்த 3 நாட்களுக்கு அப்புறம் பறவைகள் உங்களுடைய சரீரத்தை கொத்தி சாப்பிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். உடனே இவரும் ஐயோ என்ன ராஜா கொல்ல போகிறாங்களே அப்படின்ட்டு 2 பேரும் இதே மாதிரி நடந்துருவாங்களாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தர்கிட்ட சொன்னார்ல இந்த பானபாத்திரக்காரர், அவர்கிட்ட யோசேப்பு சொல்லியிருப்பாரு, நான் என் நிமித்தம் நான் உனக்கு சொப்பனத்தை சொன்னேன்ல, இதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன பண்ண போற அப்படின்ட்டு எந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கும் அந்த இடத்துல நீ என்னை உயர்த்தணும். அதாவது பார்வோன் ராஜா கிட்ட நான் எந்த தவறுமே பண்ணாமல் இங்கே வந்தவன், பார்வோன் ராஜாக்கு அது தெரியாது, அதை நீ கொஞ்சம் அவர்கிட்ட எடுத்து சொல்லணும், உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதே மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த பானபாத்திரக்காரனுக்கு வந்து அது ஞாபகமே இருக்காது. இப்போ 3 நாள் முடிஞ்சது, பானபாத்திரக்காரனும் ராஜா பக்கத்தில் பேயாச்சு, அதே மாதிரி சுயம்பாகியும் இறந்து போயாச்சு. இப்படி 2 பேரும் மாறி மாறி இருக்கும்போது யோசேப்பு வந்து 2 வருஷம் கழிச்சு, இப்போ கரெக்டாக பானபாத்திரக்காரன் ராஜா கிட்ட போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போதான் என்ன நடக்கு அப்படின்னா, இப்போ ராஜாக்கு ஒரு கனவு வந்திருக்கு. என்ன கனவு அப்படின்னா 7 முத்தான கதிர்கள், அதாவது நல்லா செழிப்பான உள்ள 7 கதிர்கள் இருக்கு. அதே மாதிரி காஞ்சி போயினா ஒரு 7 கதிர்கள் இருக்கு. இந்த 7 காஞ்சி போன 7 கதிர்களும் அந்த செழிப்பான கதிர்களை உழுங்கிடுது. இப்படி ஒரு கனவு ராஜாக்கு வந்திருக்கு. ராஜா நைட்டு எஞ்சி பார்க்காரு, ஐயோ என்ன கனவுனே தெரியலையா, இதுக்கான அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ என்ன பண்ண முடியும், தூங்குவோம் அப்படின்னு மறுபடியும் தூங்கிடுறாரு. அதே மாதிரி அவர் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் இன்னொரு கனவு வந்துருது. இன்னொரு கனவு என்ன அப்படின்னா 7 நல்ல கொளுத்த பசுக்கள் இருக்கு, அதாவது நல்லா புஷுன்னு இருக்க பசுக்கள் இருக்கு. அதே மாதிரி 7 சாப்பாடே போடாம ஒல்லியா இருக்குல்ல அந்த பசுக்களும் இருக்கு. இந்த ஒல்லியா இருக்க பசுக்கள் அந்த 7 பசுக்களை உழுங்கிருது. அப்படியோட ராஜாக்கு என்ன 2 கனவும் மேட்ச் ஆகுத மாதிரி இருக்கு, 2 கனவு வந்திருக்கு, ஐயோ என்ன பண்ண அப்படின்ட்டு காலையில ராஜா எஞ்சி இந்த கனவுக்கான அர்த்தங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்காரு. அதாவது ராஜாவோட கனவுனா எவ்வளவு பேர் கண்டுபிடிக்கணும், அதாவது இந்த மொத்த சாம்ராஜ்யத்துக்குமே அவருடைய சொப்பனத்துல இருந்து அந்த அறிகுறி இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சு அதுக்காண்டி நிறைய பேரை கூப்பிடுறாரு. அதாவது மந்திரவாதிகள் வராங்க, வேற போதகர்கள் வராங்க, எல்லாரும் வந்து பார்க்காங்க. ஆனா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் கூட்டிட்டு வர்றாரு ராஜா, ஆனா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ராஜா மனசோர்வு அடைஞ்சிருந்தாரு. இப்பதான் அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது, நான் சிறையில் இருக்கும்போது ஒரு எகிப்தியர் பிள்ளையாண்டான் இருந்தான், அவன் வந்து எனக்கு கனவுக்கான அர்த்தங்களை சொன்னான், நான் வேணா அவனை கூட்டிட்டு வரவா அப்படின்னு கேட்காரு. உடனே அப்படியா சரி என் கனவுக்கு எதுவும் அர்த்தங்கள் தெரியல, நீ அவனை போய் கூட்டிட்டு வா அப்படிங்காரு. உடனே கூட்டிட்டு வந்த உடனே யோசேப்பை போய் கூட்டிட்டு வந்து நிப்பாட்டோடனே யோசேப்பு சொல்லுதாரு, மறுபடியும் சொல்லுதாரு கனவுக்கான அர்த்தங்களை வந்து தேவன் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுதாரு. உடனே அதே மாதிரி அவருக்கு வந்து 2 கனவையும் சொல்லிட்டு சொல்லுதாரு, இது 2மே 7 வருஷம் மன்னா அப்படின்னு சொல்லுதாரு. 7 வருஷம் அரசரே, இந்த 7 வருஷத்துல முதல் 7 வருஷம் செழிப்பா இருக்கும், அடுத்த 7 வருஷம் பஞ்சமா இருக்கும். நம்ம முதல் 7 வருஷத்துல செழிப்பா இருக்கிறத சேர்த்து வச்சா அடுத்த 7 வருஷத்தை அப்படியே ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ராஜா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கனவுபடியே அது நடக்கும். உடனே யோசேப்பை ராஜா உயர்த்திடுவாரு. அதாவது எந்த தப்புமே பண்ணாம இருந்த யோசேப்பு எவ்வளவோ பொறுமையா இருந்தான். பொறுமையா இருந்ததுனால ஏசப்பா அவனை ராஜாக்கு அடுத்த இடத்துல உயர்த்திட்டாங்க. இதே மாதிரிதான் எந்த தப்புமே பண்ணாம யோசேப்பு ரொம்ப சோர்ந்து போயிருந்தார். எந்த தப்புமே பண்ணாம யோசேப்பு ரொம்ப காத்திருந்தாரு. அதுக்கான பலனை கண்டிப்பா ஏசப்பா கொடுத்தாங்க. இதே மாதிரிதான் நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வந்திருக்கும், நம்ம பண்ணாத தப்புக்கு நம்ம மேலே பழி வந்திருக்கோம். நம்ம ஏசப்பா என்ன ஏசப்பா நான் எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கேன், நான் நல்லா விபிஎஸ் போகிறேன், நல்லா சண்டே கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு நான் ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கேன், டெய்லி ப்ரேயர் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கேன், ஆனால் நான் பண்ணாத தப்புக்கான தண்டனை எனக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்களே ஏசப்பா அப்படின்ட்டு. இதே மாதிரி நம்ம பண்ணாத தப்புக்கு எத்தனை தண்டனைகள் வந்தாலும் நம்ம ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கணும். அவரை எப்போவுமே கெட்டியாக பிடிச்சிட்டே இருக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் அவரை விட்டு விலகி போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம பண்ணாத தப்புகளுக்கு வந்த தண்டனைகளுக்கு தேவையான நன்மைகளை ஏசப்பா நம்ம கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் நம்ம என்ன தப்பு பண்ணலனாலும் அதுக்கு தேவையான வந்த பழிகளை நம்ம மேலே விழுந்திருந்தாலும் நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பொறுத்தோர் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற பழமொழியே இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு ஏசப்பா நம்மளை உயர்த்துவாங்க. ஓகே குட்டீஸ், கதை கேட்டிங்களா? சாம் கதை நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்தது. கதை சூப்பராக இருந்துச்சு அப்படி தானே? உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கு தானே? கதையில் உள்ள கருத்தை கரெக்டாக கவனிக்கணும். ஓகே குட்டீஸ்? ஓகே சாம், பைபிள் ஸ்டோரிக்கு அப்புறம் என்னது சாம்? பொது கதை. இதுவும் ஒரு கதை தான். எல்லாரும் ரெடியாக உட்காந்துக்கோங்க, கதை சொல்றதுக்கு இப்போ அடுத்த ஒரு அண்ணன் வராங்க. சரியா? ஓகே குட்டீஸ்? ஹாய் செல்ல குட்டீஸ்,
அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போவோம். சரியா? நீங்களும் அந்த சென்னை மும்பைலாம் போயிருக்கீங்களா? நான் போயிருக்கிறேன். நீங்களும் போயிருப்பீங்க கண்டிப்பாக. அங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய ட்ரெயின் போகும் பார்த்துருக்கீங்களா? அதில் எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் அதிகமாக இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் அங்கே மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. டெய்லி போயிட்டு வரதுக்கு அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து மற்ற ட்ரெயின் மாதிரி கிடையாது. மற்ற ட்ரெயின்லாம் எப்படி கொஞ்சம் பையாக கிளம்பி அப்படி ஸ்லோவாக அப்படி ஸ்பீடு ஏற்றும். ஆனால் இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் அப்படி கிடையாது. அது ஹார்ன் அடித்தோடனே வேகமாக அப்படி சட்டுன்னு ஸ்பீடாக கிளம்பும். அப்படி கிளம்பும்போது நம்ம பிடிக்கலன்னு என்ன செஞ்சுருவோம் தெரியுமா? கீழே விழுந்துருவோம். அப்படி தான் ஒரு ட்ரெயின் கிளம்ப நிற்குது. எங்கே தெரியுமா? தாம்பரத்தில் நிற்குது. தாம்பரம், சென்னையில் இருக்கிற தாம்பரத்தில் நிற்குது. அங்கே உள்ள எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க. யாரெல்லாம் உட்காந்துருக்காங்க தெரியுமா? டீச்சர் உட்காந்துருக்குறாங்க, பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்குறாங்க, மற்ற வேலைக்கு போகிறவங்கலாம் நினைச்சுறாங்க உட்காந்துருக்காங்க. இப்படி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போது திடீர்னு அந்த ட்ரெயின் கிளம்புற நேரத்தில் ஒரு குட்டி பையன் வேகமாக உள்ள ஏறுறான். குட்டி பையன்லாம் பார்த்துருக்கீங்களா? நல்லா க்யூட்டாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த குட்டி பையன் இருக்கிறான். சரிங்களா? அந்த குட்டி பையன் 5 வயசு தான் ஆகுது அவனுக்கு. 5 வயசுனா எப்படி இருப்பான்? குட்டியாக இருப்பான். அப்படி தானே? 5 வயசு பையன் தனியாக ஏறுதான் ட்ரெயினில். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்காங்க, என்ன இது குட்டி பையன் தனியாக வந்திருக்கிறான் ட்ரெயினில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குட்டி பையங்கள்லாம் எப்படி இருப்பாங்க? அப்பா அம்மா கூட மட்டும்தானே போவாங்க, வெளியில் தனியாக போக மாட்டாங்கல்ல. ஆனால் இந்த பையன் நினச்சிடான், தனியாக போகிறான், ஏறுறான். மற்ற எல்லாரும் இப்படி கெட்டியாக பிடிச்சிருக்கிறாங்க, கம்பியை பிடிச்சிருக்கிறாங்க, சீட்டை பிடிச்சிருக்கிறாங்க, அப்படி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறாங்க, நிற்கிறாங்க. இந்த பையன் என்ன செய்றான் தெரியுமா? ட்ரெயின் மூவ் ஆகுது, ஓடுறான். அவன் பாட்டு ட்ரெயினில் ஓடுறான், குதிக்கிறான், சீட்டு மேலே ஏறி தாவுறான், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறான். எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா அந்த பையன் இப்படி உட்காந்துருக்கான், இப்படி ஓடிக்கிட்டு அலையிறான், பயமே இல்லை பாரு அவனுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதில் குறிப்பாக ஒரு டீச்சர் ரொம்ப அந்த பையனை உத்து கவனிக்கிறாங்க. என்னடா அந்த பையன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த ஸ்டேஷன் வருது. ஸ்டேஷன் வந்து அந்த பையன் வேகமாக கீழே குதிச்சுட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறி அங்கேயும் அப்படி ஓடுறான், தாவுறான், குதிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். எல்லாத்தையும் பண்ணிட்டு மறுபடியும் கீழே குதிச்சுட்டு அடுத்த ஸ்டேஷனில் மறுபடியும் பழைய கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறான். அதே டீச்சர் இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி மறுபடியும் குதிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். உடனே அந்த டீச்சர் கூப்பிட்றாங்க அந்த பையனை. டீச்சர் கூப்பிட்டு பையன் பக்கத்தில் உட்கார, இங்கே வாடா உட்கார்ற அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்து உட்காரான், பக்கத்தில் உட்கார்றான். உட்கார்ந்த உடனே அவன்கிட்ட கேட்குறாங்க, டேய் என்னடா நீ இப்படி இருக்கிற, உனக்கு பயமே இல்லையா? தனியாக சுற்றுற, நீ பாட்டு ஓடுற, எல்லாரும் இப்படி பிடிச்சி பயந்து போய் இருக்கிறாங்க, நீ ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த டீச்சர். கேட்ட உடனே சொல்கிறான், அப்படி சிரிக்கிறான். முதல்ல ஏன்னு சிரிக்கிறான். நல்லா சிரிச்சிட்டு அந்த டீச்சரை பார்த்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, நான் எதுக்கு பயப்படணும், என் கூட யார் இருக்கிறா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டிரைவர், இந்த வண்டி, இந்த ட்ரெயினோட டிரைவர் யார் தெரியுமா? எங்கள் அப்பா தான் ஓட்டுறதே, எங்கள் அப்பா தான் ஓட்டுறாரு. அப்போ நான் ஏன் பயப்படணும்? எனக்கு எதுனால அவர் பார்த்துக்கிடுவார், எனக்கு ஒன்றும் ஆகாது, என் கூட தான் எங்கள் அப்பா இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஹாப்பி அவனுக்கு இருக்குது. இதை கேட்ட உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க, பக்கத்தில் எல்லாருமே சிரிக்கிறாங்க, இவனும் சிரிக்கிறான், அந்த டீச்சரும் சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த பையனை பார்த்து சொல்கிறாங்க, தம்பி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், உன் கூட உங்கள் அப்பா இருக்கிறாங்க, உங்கள் அப்பா தான் அந்த ட்ரெயினை ஓட்டுறாங்க, உனக்கு ஒரு ஆபத்தும் கிடையாது. இருந்தாலும் நம்ம ஒழுங்காக பிடிச்சி நம்ம ஒழுங்காக போகலைன்னா நம்ம கீழே விழுந்து தானடா ஆகணும், நமக்கு அடிப்படை தானே செய்யும். அப்படி என்ன செய்யணும், வந்து நல்லா ஜாலியாக இருக்கணும், ஆனால் உட்காரணும் ஒரு இடத்துல, அப்படி தானடா போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இதை கேட்கும்போது நல்லா இருக்குல்ல? உண்மையில் அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம கூட யார் இருக்கிறா? ஏசப்பா இருக்கிறாங்க. உன் கூட யார் இருக்கிறா? ஏசப்பா இருக்கிறாங்க. அந்த ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எந்த பயமுமே கிடையாது. அப்படி தானே? ஆனால் நிறைய நேரங்களில் நீங்கள் பயப்படுவீங்க. அப்படி தானே? நீங்கள் சண்டே ஸ்கூல் வாரீங்க, கதை கேட்குறீங்க, வசனம் படிக்கிறீங்க, ஜாலியாக இருக்கிறீங்க, எப்போதுமே பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணுறீங்க. ஆனால் எக்ஸாம் வரும்போது என்ன செஞ்சிருந்தீங்க? பயந்து போயிருந்தீங்க. அதே மாதிரி ஏதாவது இருட்டை பார்த்தோன்னே ஐயோ இருட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றீங்க? பயந்து போயிருவீங்க. அப்படி தானே? ஆனால் அதெல்லாம் நம்ம பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. காரணம் என்னென்னா, நம்ம கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறாங்க, கடவுள் இருக்கிறாங்க. ஏன்னா யோசேப்பு பார்த்துருக்கீங்கள, யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அதே மாதிரி தான் நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகள்லையும் ஏசப்பா நினைச்சுவாங்க, நல்ல வெற்றியை தருவாங்க. நம்ம கூட ஏசப்பா இருக்கிறாங்க, நம்ம என்ன செஞ்சாலும் அது வாய்க்கும். சரிங்களா? அதனால இனிமேல் நீங்கள் பயப்படாமல் எந்த இடமா இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் தைரியமாக செய்யுங்க. ஏசப்பா உங்களை நடத்துவாங்க. பாய். என்ன குட்டீஸ், புது கதை கேட்டிங்களா? நல்லா இருந்துச்சா சார்? நல்லா இருந்துச்சா சார்? நல்லா இருந்துச்சா? நீங்களும் நல்லா இருந்துச்சு, நல்லா கவனிச்சிங்களா? சரி, கதை முடிஞ்சிச்சு. அடுத்து என்னது சார்? கொஸ்டின் ஆன்சர் முக்கியமான பகுதி. நீங்கள் எப்படி கதை கவனிச்சிருக்கீங்கன்னு இப்போ தெரிஞ்சிடும். கொஸ்டின் கேட்கணுமாக்கா? நல்லா கவனிச்சிங்களா? ஓகே. இப்போ நம்ம கதையில் நிறைய பசுக்கள்லாம் வந்துச்சுல்ல, அதில் மெலிவான பசுக்கள் வந்து எத்தனைன்னு கரெக்டாக சொல்லுங்க. ஓகேவா குட்டீஸ்? எத்தனை பசுக்கள்? நம்ம மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது ரொம்ப அழுக்கா, ரொம்ப மெலிஞ்சு போய் அப்படி ரொம்ப பார்க்கவே நல்லா இல்லாமல் இருந்துச்சுல பசுக்கள், அது மொத்தம் எத்தனை?
கரெக்டாக கவனிச்சிட்டிங்களா கொஸ்டினை? ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா உடனே கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா குட்டீஸ்? உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் காத்துட்ருக்கு. ஓகேவா? எனக்கும் நான் சொல்லட்டா? நீ சொல்லக்கூடாது, அப்புறம் எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க, அப்புறம் ஆன்சர் தெரிஞ்சிடும். அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, நம்ம கரெக்டானு பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து என்னது சாம்? கடைசியாக என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். கரெக்ட், ப்ரேயர் பண்ணணும். ப்ரே பண்ணணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க? வெரி குட். கை கூப்பணும், முழங்கால் போடணும், கண்ணை மூடணும், அப்படி தானே? ஒரு குட்டி பாப்பா இன்னும் முழங்காலே போடாமல் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டே இருக்கா. சீக்கிரம் கண்ணை முடிக்கோங்க. சாம், ப்ரே பண்ணும்போது என்ன பண்ணணும்? கை கூப்பி முழங்கால் போட்டு கண்ணை மூடணும். பாத்தியா, அன்னைக்கு கரெக்டாக சொல்லிட்டாங்க. நீங்களும் ரெடி? கை கூப்பிக்கோங்க, முழங்கால் போட்டுக்கோங்க. ஓகே சாம், ப்ரே பண்ணலாமா? இப்போ அக்கா சொல்ல சேர்ந்து சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? அன்புள்ள ஏசப்பா, இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சியை தந்ததுக்கு நன்றி. இதில் சொல்லி கொடுக்குற பாட்டு, கதை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் உங்கள் பிள்ளையா நடந்துக்கணும். நீங்களே பொறுப்பெடுத்துக்கோங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே குட்டீஸ், இன்னையோட ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். until then உங்க ஜபாக்கா அண்ட் சாம். பாய் சொல்லு சாம். பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.